Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.5ல உள்ள third problemல உள்ள first subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் third problemல இருக்கக்கூடிய second subdivisionம் third subdivisionம் பார்க்கலாம் வாங்க. b square plus 3b minus 20 divided by b square plus 4b plus 4 divided by b square minus 49 divided by b square minus 5b minus 14. அதாவது இந்த ரெண்டு டேர்மே டிவைட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணிக்க போறேன். ஏன்னா எனக்கு இது எல்லாமே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாவோ இல்ல ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடிய டேர்மாவோ தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணி முதல்ல வச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணிக்கலாமா, மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, அதுக்கப்புறம் நம்ம ப்ரோசீட் பண்ணலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள நியூமரேட்டர் பாருங்க, b square plus 3b minus 28. இது ஒரு quadratic equation. Quadratic equation முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? பாருங்க, எனக்கு மல்டிப்ளை பண்ணா -28 வரணுமா, எனக்கு ஆட் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் 3 வரணுமா. 7 4s ஆர் போட்டுக்கலாமா? 7 4s ஆர் 28, 7 minus 4 வந்து 3. ஆனா எனக்கு 28 தான் மைனஸ்ல இருக்கு, 3 பிளஸ்ல இருக்கு. அப்ப எங்க வரும்? 4 இருக்க இடத்துல தான் எனக்கு மைனஸ் வரும். சின்ன நம்பர் இருக்க சைடு தான் மைனஸ் வரும். 7 into -4 -28, 7 minus 4 வந்து 3. ஓகே, அப்ப இது எப்படி எழுதலாம்? b plus 7 into b minus 4 divided by b square plus 4b plus 4. இதுவும் ஒரு quadratic equation. என்ன பண்ணனும்? practice பண்ண வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணா 4 வருமா, ஆட் பண்ணாலும் 4 தான் வருமா. 2 2s போட்டு பார்க்கலாமா? 2 2s are 4, 2 plus 2 4. அப்ப இங்க என்ன இருக்கும்? b plus 2 into b plus 2 divided by, இப்போ இங்க பாருங்க, b square minus 49. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா b square minus 49 7 ஸ்கொயர்னு எழுதிக்க போறேன். 7 ஸ்கொயரோட வேல்யூ தான 49. அதனால 49 7 ஸ்கொயர்னு சொல்லி மாத்தி எழுதிட்டேன். இப்போ டினாமினேட்டர்ல இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். b square minus 5b minus 14. அதாவது மல்டிப்ளை பண்ணா -14 வருமா, பிளஸ் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ -5 கிடைக்கணும். 7 2s போட்டு பார்க்கலாமா? 7 2s 14, 7 minus 2 வந்து 5. ஆனா ரெண்டுமே மைனஸ்ல வந்ததனால பெரிய நம்பர் சைன் தான் மைனஸ் வரும். -7 into -14, -7 plus 2 ஓட வேல்யூ -5. அப்ப இங்க என்ன வரும்? b minus 7 into b plus 2. அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, b plus 7 into b minus 4 divided by b plus 2 into b plus 2. இந்த டிவைட் இருக்குல, இந்த டிவைட நான் என்ன பண்ண போறேன்னா மல்டிப்ளிகேஷனா மாத்திக்க போறேன். ஏன்னா எனக்கு டிவைட விட மல்டிப்ளிகேஷன்ங்கிறது இன்னுமே கம்ஃபர்ட்டபிள். டிவைட மல்டிப்ளையா மாத்தினா எனக்கு இந்த டேர்ம் என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலா மாறும். அதாவது தலைகீழா மாறும். நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போகும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துரும். அவ்வளவுதான். இப்போ b square minus 7 square நியூமரேட்டர் உள்ள வேல்யூ டினாமினேட்டர்ல இங்க வந்துரும். அதுக்கு முன்னாடி நான் டைரக்ட்டா b square minus 7 square போடாம இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்து a square minus b square ஃபார்மட்ல தான இருக்கு. a square minus b square னா a plus b into a minus b. b square minus 7 square எப்படி எழுதலாம்? b plus 7 into b minus 7. இந்த டினாமினேட்டர்ல உள்ளது இப்ப நியூமரேட்டர்ல எழுதுவோம். b minus 7 into b plus 2. நல்லா பாருங்க, நியூமரேட்டர்ல உள்ள b minus 7 டினாமினேட்டர்ல உள்ள b minus 7 கேன்சல். நியூமரேட்டர்ல உள்ள b plus 2 டினாமினேட்டர்ல உள்ள b plus 7 கேன்சல். நியூமரேட்டர்ல உள்ள b plus 7 டினாமினேட்டர்ல உள்ள b plus 7 கேன்சல். பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? நியூமரேட்டர்ல b minus 4 இருக்கும், டினாமினேட்டர்ல b plus 2 இருக்கும். அப்போ b minus 4 divided by b plus 2. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. Simplify x plus 2 divided by 4y divided by x square minus x divided by 12y square. இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணி எனக்கு வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் கவனிங்க. x plus 2 divided by 4y divided by, இங்க உள்ள டேர்ம்ல உள்ள நியூமரேட்டர் பாருங்க, x square minus x minus 6ங்கிறது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நான் என்ன பண்ணிக்கலாம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? பாருங்க, எனக்கு மல்டிப்ளை பண்ணா -6 வருமா, எனக்கு ஆட் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் எனக்கு -1 கிடைக்குமா. அப்ப 3 2s போட்டு பார்ப்போமா? 3 2s 6, 3 minus 2 வந்து 1. ஆனா எனக்கு ரெண்டுமே மைனஸ்ல வரனால -3, அதாவது பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ் போட்டுக்க போறேன். சரியா? அப்ப இங்க எப்படி எழுதலாம்? x minus 3 into x plus 2 divided by 12y square. இப்போ x plus 2 divided by 4y, இந்த டிவைடட நான் என்ன பண்ண போறேன்னா இன்டுவா கன்வர்ட் பண்ண போறேன். சரியா? டிவைடட இன்டுவா கன்வர்ட் பண்ண போறேன். டிவைட இன்டுவா கன்வர்ட் பண்ணா எனக்கு இந்த டேர்ம் என்னவாகும்? ரெசிப்ரோக்கலா மாறும். ரெசிப்ரோக்கலா தலைகீழா. நியூமரேட்டர் உள்ளது டினாமினேட்டர் போகும், டினாமினேட்டர் உள்ளது நியூமரேட்டரா போகும். நான் ஏன் டிவைட இன்டுவா மாத்துறேன்னா எனக்கு டிவைடோட மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்றதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும், இன்னுமே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சரியா? அதனால நான் மாத்திக்கிறேன். இப்போ நியூமரேட்டர் மேல போச்சுனா 12y square மேல வந்துரும். divided by நியூமரேட்டர் கீழ வந்துரும். x minus 3 into x plus 2. அப்போ டினாமினேட்டர்ல உள்ள x plus 2 நியூமரேட்டர்ல உள்ள x plus 2 கேன்சல் ஆயிடும். இந்த yயும் y ஸ்கொயர்ல ஒரு yயும் கேன்சல் ஆயிடும். 4 1s are 4 3s are. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? 3y divided by x minus 3. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.5ல உள்ள தேர்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிஷனும் தேர்ட் சப்டிஷனும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபோர்த் சப்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.